மலையில் வந்து மேற்கு மலை தொடர்ச்சி, தேனி பக்கத்தில் மேற்கு மலை தொடர்ச்சி இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து நிலங்கள் இருக்குது, எஸ்டேட் இருக்குது. அதுக்கு நான் வந்து இப்போல்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து போனது வந்து இதெல்லாம் 1980களில் எங்கள் அப்பா நான் காலேஜ் படிக்கும்போது +2 நான் 1982 படித்தேன். அப்போ லீவ் கிடைக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் மேலே அந்த ஊத்துக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும் மலையில். அதில் கொஞ்சம் எங்களுக்கு நிலம் இருந்தது. அதில் வந்து காஃபி, பலா, இந்த மாதிரி ரபோஸ்டா இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்பா வந்து அதை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அங்கே ஊத்துக்காட்டில் வந்து நமக்கு ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க. அது ஊருக்குள்ளேயே. அப்போ நான் வந்து அங்கே போய் லீவில் சம்மர் ஹாலிடேஸ் இந்த மாதிரி லீவில் செமஸ்டர் ஹாலிடேஸ் இதில் போய் இல்லை +2ல் லீவ் விட்றப்ப +2லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்போ போயிடுவேன். அப்போ எப்படின்னா, இப்போ வந்து சோத்துப்பாறை அப்படின்னு பெரியகுளத்துலேருந்து சோத்துப்பாறையிலேருந்து நம்ம மேலே போகிற மாதிரி இப்போ ரோடெல்லாம் கொஞ்சம் பக்காவாக பண்ணிட்டாங்க. அப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ நேராக வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஏறுற மாதிரி இருக்கும். அதில் தான் நாங்கள் போவோம். அது நடப்பாதை, இல்லைன்னா குதிரை போகும். குதிரை இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து தனியாக போவேன். பாருங்கள், +2 படிச்சுட்டு இருக்கிறப்பயே மலையில் தனியாக போயிடுவேன். இப்போ நான் மலையில் ஒரு நாள் தனியாக போயிட்டுருக்கேன். என் பையை போட்டுக்கிட்டு, பையில் ட்ரெஸ்ஸாக இருக்கும், சேவிங் செட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவேன். போகிறப்போ அங்கே சாரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அது ஆல்மோஸ்ட் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டீங்கன்னாக்கா, அது பக்கத்தில் போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் இனிமேல் மேலே ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் போயிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நாக்கு தள்ளி போவேன். இப்போல்லாம் எனக்கு கண்டிப்பாக நான் ஏற முடியாது. அப்படி போயிட்டுருக்கேன். திடீர்னு சலன்னு ஒரு சத்தம் மரங்களில். என்னன்னுச்சுனாக்கா, இந்த குரங்குன்னு சொல்ல மாட்டாங்க, அதை மந்திகள்னு சொல்லுவாங்க. ஒரு மந்தி 10-20 மந்தி வந்து என்னை வந்து சுற்றிக்கிச்சு. நான் தனியாக வந்ததுனால சுற்றிக்கிச்சு. எப்படி நான் +2 தான் படிச்சிருப்பேன். ஹார்ட்லி ஒரு 17-18 வயசு இருக்கும். அப்போ நான் பயந்து கத்துட்டு என்னடா இது நம்மளை வந்து அடித்து கொன்றும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது வந்து சிலது மரத்தில் நிற்கிது, சிலது வந்து அங்கேருந்து கிச்சின்னு சத்தம் போடுது, நம்மளை வந்து பயமுத்திகிட்டே இருக்கு. அப்போ அங்கே ஒரு கம்பு இருந்தது பார்த்துங்க. அதை எடுத்து ஒரு தைரியமாக கையை பிடிச்சி சிலதை வந்து துரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்போடு போனேன். அங்கே போய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. அது அப்படி தாண்டா பண்ணேன், அது ஒன்றும் செய்யாது அப்படி. நீ சொல்கிறியா, எனக்கு இல்லை பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பிறகு இது திரும்ப நான் வந்து எப்போயாவது மலைக்கு போனாக்கா ஒரு சின்ன கம்பை வந்து கையில் பிடிச்சி போவேன். ஆனால் தனியாக தான் போவேன்.